Hi friends, welcome to Karthik Study Center. Today we are going to solve the three different problems in time and work concept, and this is part 2 video. If you don't see the first part, go and check our videos in our YouTube channel. Okay. Previously நம்ம பார்த்த மூணு சம்ஸ் பார்த்துருக்கோம், பேசிக் மாடல்ஸ். அப்போ வந்து டைம் அண்ட் ஒர்க்குடைய பேசிக் கான்செப்ட் சொல்லியிருந்தேன். டைமுக்கும் ஒர்க்குக்குமான அந்த ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இல்லை மூணு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு ஒர்க்கை ஒன் டேல செஞ்சால் அவங்க எவ்வளோ நாளில் முடிக்க முடியுன்ற ஒரு பேசிக் கான்செப்ட்ஸில் மூணு சம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒர்க்கை ஒருத்தருக்கு அலாட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்குக்கான பேமெண்ட்டும் அலாட் பண்ணுவாங்க. ஒரு வேலை செய்யறதுக்கான அதற்கான கூலி சம்பளத்தையும் தருவாங்க. அந்த சம்பளத்தை எப்படி ரெண்டு பேர் பிரிச்சுக்குவாங்க, அதில் ஷேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்மில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் சம்லையும் பார்த்தீங்கன்னா டேஸ் அண்ட் ஹவர்ஸ் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இவ்வளோதான் இன்னைக்கு பார்க்க போகிற சம்ஸோடைய பேசிக் ஐடியா. இது எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம இது வந்து ஈஸியாக புரிய வைக்கலான்றத சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க சால்வ் பண்ணலாம். First sum. A alone can complete a piece of work for 300 in 6 days. With the help of B, the work is completed in 4 days. Find the share to be received by the B. Okay, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. A என்பவர் 300 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலைக்கு பணியமர்த்தப்படுகிறார். அந்த வேலையை அவர் 6 நாட்களில் செய்து முடிக்கிறார் எனில் பியின் உதவியுடன் அந்த வேலையை செய்திருந்தால் 4 நாட்களில் முடித்திருப்பார். எனவே பியின் பங்கு என்ன, அந்த வேலைக்கான பியின் பங்கு என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி, சால்வ் பண்ணலாம் வாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸில் ரெண்டு பேருடைய கெப்பாசிட்டி கொடுத்துருவாங்க. அதாவது இவர் எவ்வளோ நாள் ஒரு வேலையை முடிப்பார், ஏன்றவர் எவ்வளோ நாள் ஒரு வேலையை முடிப்பார், பின்றவர் அதே வேலை எவ்வளோ நாள் ஒரு வேலையை முடிப்பாருன்னு தெரிஞ்சிடும். பட் இந்த சம்மில் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலைக்கான அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேரை வந்து ரெண்டு பேரும் எப்படி பிரிச்சுக்குவாங்கன்றதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ அப்படின்ற பொறுத்து முதல்ல வந்து ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி கற்பிப்போம், அதுக்கப்புறம் அந்த ஷேரை பிரிக்கிற கான்செப்டையும் பார்ப்போம். சரி வாங்க. இப்போ 300 இதுதான் இந்த வேலைக்கு அவங்க கொடுத்துருக்கிற டோட்டல் சார்ஜ். ஓகேவா? 300 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்றவர் அந்த வேலையை முடிக்க 6 நாள் எடுத்துக்கிறார், 6 டேஸ். ஓகேவா? அதே பியோட உதவியோட அந்த வேலையை செஞ்சார்னா ஏ பிளஸ் பி செஞ்சாங்கன்னா 4 நாள்ல அந்த வேலை முடிஞ்சிடும். புரியுதா? சரி, அப்ப பியோட ஷேர் தான் என்னன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பியோட ஷேர் தெரியறதுக்கு முன்னாடி பியோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கணும். பி வந்து எந்த லெவலுக்கு வந்து ஸ்பீடா செய்யறாரு, அவர் எவ்வளவு நாள் அந்த வேலையை முடிக்கிறாரு அப்படின்ற பியோட கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சாதான் இந்த சம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, முதல்ல பியோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ அதே மாதிரி தான் 6 டேஸ்னா ஏவோட கெப்பாசிட்டி 1/6. ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் 1 டேல 1/4 ஒர்க் முடிப்பாங்க. ஸோ இதை வச்சு பிஏ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஏக்கு பதிலாக 1/6, பி அப்படியே வச்சு போட்டுக்கோங்க. இங்கே வந்து 1/4. ஸோ பியிலேருந்து கண்டுபிடிக்கணும்னா டோட்டல்லேருந்து ஏவை செப்பரேட் பண்ணணும். இது கேல்சியம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 12 3/12 மைனஸ் 2/12. ஸோ ஃபைனலாக 1/12. பியோட கெப்பாசிட்டி என்னது? 1/12. இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் மாடல் பார்த்த சம்ஸ் அப்படியே கான்செப்ட் தான். இப்போ ரெண்டு பேருடைய கெப்பாசிட்டியை கம்பேர் பண்ணி எந்த லெவலுக்கு அவங்க ஷேரை பிரித்து கொடுக்கலான்றத பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கீங்க. இதை நான் இப்போ எரேஸ் பண்ணிடுறேன். இதோட கண்டினியூஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ ஏ 1/6, பி வந்து 1/12. ஏன்னா இப்போ ஒரு ஒர்க்குக்கு ரெண்டு பேர் அலாட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஷேரை பிரித்து கொடுக்கணும்னா அவங்களோட எஃபிஷியன்சி வச்சு தான் நம்ம ஷேர் பிரித்து கொடுக்க முடியும்.
ஸோ நம்ம கால்குலேட் பிரகாரம் பண்ணது பிரகாரம் கொஸ்டின்ல ஆல்ரெடி ஏ கொடுத்துட்டாங்க. ஏ வந்து அவரோட கெப்பாசிட்டி 1/6, பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1/12. ஸோ இதுக்கான ரேஷியோ எடுத்துக்கணும். ரேஷியோ எடுக்கணுமா? ரேஷியோ எடுத்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஷேர் என்னன்றது தெரிஞ்சிடும். சரி, ரேஷியோ சிம்பிள் தான், அது இவ்வளோ பெருசாக போட வேணாம்னு நான் வச்சுருக்கேன். ஓகே ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இங்கே 2/12 வரும் ரேஷியோ, இங்கே 1/12. இது ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டினாமினேட்டர் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 2:1 அப்படின்ற ஷேரில் தான் வந்து பிரித்து கொடுக்கணும் டோட்டல் அமௌண்ட்டை. டோட்டல் அமௌண்ட் இருந்தது 300. 300ன்றது இந்த டோட்டல் பார்ட். டோட்டல் 2 + 1 3. டோட்டல் பார்ட் 300னா ஒரு பார்ட் எவ்வளோ? 100. ஓகேவா? இப்போ பியோட ஷேர் தான் கேட்குறாங்க. பியோடது ஒரு பார்ட் தான். அப்ப பி வந்து 100. புரியுதா? இதுவே ஏவோட ஷேர் கேட்டாங்கன்னா ரெண்டு பார்ட் வந்து 200. இவ்வளவுதான் விஷயம். ஸோ எதை நடந்திருக்கு? நம்பர் ஆஃப் டேஸ்ல ஒரு ஒர்க் எவ்வளவு முடிப்பாங்கன்னு கேட்டாங்க. ஏவோட பியும் வச்சு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் மெத்தட் சால்வ் பண்றது பண்ணிட்டோம். இப்போ அந்த ஷேரை பிரிச்சு கொடுக்கறதுல அவங்க ரெண்டு பேருடைய எஃபிஷியன்சி வச்சு பிரிச்சு கொடுக்குறோம். நம்ம எடுத்து சால்வ் பண்ணும்போது ரெண்டு பேரோட ரேஷியோ கிடைக்குது. இந்த 2:1ன்றது 2ன்றது ஏவோடது, 1ன்றது பியோட ரேஷியோ. ஓகேவா? A/B ஓட ரேஷியோ. இதுல நம்ம B தான் கேக்குறாங்க. சோ டைரக்ட்டா வந்து 1 பார்ட் தான். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. A and B undertook a piece of work for ₹600. A alone do it in 6 days while B alone do it in 8 days. With the help of C they finish it in 3 days. Find the share of each. Okay. A மற்றும் B ஒரு வேலைக்காக பணியமர்த்தப்படுகிறார்கள். அவர்களுக்கான மொத்த கூலியானது 600 ரூபாய் ஆகும். ஏ மற்றும் அந்த வேலையை செய்து முடிக்க 6 நாட்கள் ஆகும். பி மற்றும் தனியாக அந்த வேலையை செய்து முடிக்க 8 நாட்கள் ஆகும். சியின் உதவியுடன் அந்த வேலையை செய்தால் அவர்கள் 3 நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள். ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஈச். மூவருடைய பங்கு என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகே, சரி வாங்க போலாம். மொத்தமா எவ்வளோ? 600 ரூபீஸ். 600 ரூபீஸ் வந்து அந்த ஒர்க்குக்காக அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட். அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து 600. இது ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி ரெண்டு பேர் தான் வந்து ஜாயின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு 600 இந்த ஒர்க்குக்காக அலாட் பண்ணிருக்காங்க. அது என்ன ஒர்க்குன்றதுலாம் தேவையில்லை. ஏ அலோட் டூ இட் இன் 6 days. ஏ மட்டும் இந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாராம்? 6 days. அப்ப அவருடைய எஃபிஷியன்சி 1/6. பி அலோட் டூ இட் இன் 8 days. பி மட்டும் தனியா செஞ்சாருன்னா 8 daysல செஞ்சு முடிச்சிருவாரு. வித் தி ஹெல்ப் ஆஃப் சி, சியின் உதவியுடன் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இதுதான் இந்த இடத்துல தான் கரெக்டாக எழுதணும். நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து எவ்வளோ? 3 days. 1/3 days. 1 day ஒர்க். ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஈச். 3 பேரோட ஷேர். அப்போ அதே தான். அப்ப ஏ பி தெரியும், சி தெரியாது. சியோடைய பர் டே ஒர்க் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை இங்க போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா A/B/C அந்த ரேஷியோல கிடைச்சிடும். அதை வச்சு எவ்வளவு ஷேர்ங்கிறது பிரிச்சிடலாம். சரி வாங்க சால்வ் பண்ணலாம். ஏ தெரியும் 1/6, பியோட வேல்யூ 1/8, சி அப்படியே வச்சுக்கோங்க. இங்க 1/3. ஸோ இதெல்லாம் இது ஒரு சைடு எடுத்துட்டு போங்க. 1/3 மைனஸ் ஆஃப் 1/6 பிளஸ் 1/8. இதை ஃபர்தரா வந்து எடுத்து நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 24னா 8/24, 4/24, 3/24. ஓகேவா? இது இன்னும் ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா 7 1/24. அப்ப C ஓட எஃபிஷியன்சி கிடைச்சிச்சு 1/24. C ஓட எஃபிஷியன்சி 1/24னா A 1/6, B 1/8, C 1/24. இதோட டோட்டல் மதிப்பு தான் வந்து இந்த 600. ஓகேவா? A/B/C. சரி, அதே மாதிரி ரேஷியோ எடுத்தீங்கன்னா 4/24, 3/24 LCM எடுத்தீங்கன்னா
24 கேன்சல் பண்ணீங்கன்னா ஓகேவா. ஸோ டோட்டலாக எவ்வளோ பார்ட் வருது? 4 3 7. டோட்டல் ஆட் பண்ண 8 பார்ட் தான் வந்து இந்த 600. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ வரும்? 8 7 56, ரிமைனிங் 4 75. ஒரு பார்ட் வந்து 75. நம்ம யார் யார் கேட்குறாங்க? 3 பேர் கேட்குறாங்க. ஒரு பார்ட்ன்றது சியோட மொத்தமே ஒரு பார்ட் தான். அப்போ சி தான் 75. பி வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்த்தா அப்போ 3 × 75, 3 × 75 வரும் 225. ஏவோடையது 4 பார்த்தா 4 × 75 எவ்வளோ வரும்? 300. ஸோ ஏ 300, பி 225, சி 75. சின்றது தான் ஒரு பார்ட். புரியுதா? ஸோ இவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட், A can do a work in 7 days of 9 hours each, and B can do it in 6 days of 7 hours each. How long will they take to do it working in 2/5 hours a day? A என்பவர் ஒரு வேலையை செய்து முடிக்க 7 நாளில் ஒவ்வொரு நாளாக 9 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார். மற்றும் பி என்பவர் அந்த வேலையை முடிக்க 6 நாளில் ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார். எனவே இருவரும் சேர்ந்து அந்த வேலையை ஒரு நாளில் 8 2/5 hours, அதை எழுதிக்கோங்க. 8 2/5 hours, 8 2/5 மணி நேரங்கள் வேலை செய்தால் எவ்வளவு நாளில் அந்த வேலையை முடிப்பார்கள்? ஓகேவா? இதுதான் கொஸ்டின். சரி, வாங்க போகலாம். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல டேஸும் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 7 நாள் அந்த வேலையை செய்கிறாரு ஏன்றவர், ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் அந்த வேலையை செய்கிறார். ஆனால் பின்றவர் 6 நாள் தான் வேலை செய்கிறாரு, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் அந்த வேலையை செய்கிறாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த ஒரு வேலையை செய்து முடிக்க இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா எல்லாமே ஒரே யூனிட்டுக்காக கொண்டு வந்துருங்க. இங்கே டேஸ் இருக்கு, இங்கே ஹவர்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லை. ஒரு நாளைக்கு 9 ஹவர்ஸ் வேலை செய்கிறாரு, அப்போ 7 டேஸ் வேலை செஞ்சாருன்னா அப்போ ஏ டோட்டலா 9 × 7 63 ஹவர்ஸ் வேலை செஞ்சிருப்பார், 63 மணி நேரங்கள் வேலை செஞ்சிருப்பார். அதுவே பின்றவர் ஒரு நாளைக்கு 6 நாளைக்கு வேலை செய்யறாங்க, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செஞ்சாருன்னா 6 × 7 42 ஹவர்ஸ், 42 மணி நேரங்கள் எடுத்திருப்பார் அந்த வேலையை செய்து முடிக்க. ஓகேவா? அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வேலை செய்வாங்கன்றது முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த 8 2/5 மணி நேரம் வேலை செய்யறத எவ்வளவுன்னு போட்டோம்னா டோட்டலா அவங்க வேலை எவ்வளவு முடிப்பாங்கன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, வாங்க போலாம். A plus B 1/63 plus 1/42. இது என்ன ஃபர்தரா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வரும். எல்சிஎம் எடுத்தா 136 வருமா? அப்போ 2/126, இங்கே 3/126. ஸோ டோட்டலா 5/126. 1 மணி நேரத்துக்கு A plus B வந்து 1 ஹவருக்கு 1 செஞ்சாங்கன்னா 1 ஹவர்ல இவ்வளவு வேலை செய்ய முடியும். A plus B ஆல் 5/126 பார்ட் ஆஃப் ஒர்க் செய்ய முடியும். பட் இவங்க என்ன கேட்கறாங்க? 8 2/5 ஹவர்ஸ் செஞ்சாங்கன்னா ஒரு நாள்ல எவ்வளவு நாள்ல வேலை முடியும் கேட்கறாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ ஒர்க் செய்தாங்கன்னா 8 2/5 ஹவர்ஸ். ஓகே, இருங்க, இதை கேன்சல் பண்ணு. 8 2/5 ஹவர்ஸ் சொல்றாங்களா? அப்ப 8 2/5 ஹவர்ஸுக்கு செஞ்சாங்கன்னா இது அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த 8 2/5 வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்குது, இது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு மாத்துங்க. 8 2/5 8 5 40 42 42/5 ஹவர்ஸ். ஓகேவா? இந்த கால்குலேஷனுக்கு இதை மாத்திக்கோங்க. அதுதான் இது சொல்ல வந்தேன். 8 2/5 ஹவர்ஸ்ன்ற போது 40 42/5 hours into 5/126. ஓகேவா? இதை ஃபர்தரா என்ன கேன்சல் பண்ணீங்கன்னா 42/126 வரும்.
42 by 126 வரும். அப்ப a plus b 42 by 126 வருங்களா? இதை ஃபர்தரா கிட்ட கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by 3, அதாவது 1 by 3 ஒர்க்கு முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 8 2 by 5 மணி நேரங்கள் வேலை செஞ்சாங்கன்னா 8 2 by 5 8.4 hours சொல்ல போனா அவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்கன்னா 1 by 3 ஒர்க்கு ஒரு நாள் முடிப்பாங்கன்னா டோட்டலாக எவ்வளோ நாள் முடிப்பாங்க? அப்படியே ரிவர்ஸு 3 daysல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. புரியுதா? இதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம பார்க்கணும். வெறும் நம்ம டேஸ் மட்டுமே இருக்கிறதும் வெறும் ஹவர்ஸ் மட்டுமே இருக்கிறதும் வராது. சில நேரங்கள் இப்படி காம்பினேஷனில் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு பார்த்து இந்த 3 ப்ராப்ளம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் ரெகுலராக உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸாக ஒவ்வொரு பார்ட்டில் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கிறேன். உங்களுக்கு எல்லா விதமான காம்பினேஷன்ஸும் இதில் வந்துடும். உங்களுக்கு இதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.